வல்லடிக்கு நீக்கி உன் காரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. என்னை வல்லடிக்கு நீக்கி உன் காரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, உம்மை ஆராதிப்பேன். ஆழத்தில் இருந்தென்னை தூக்கி விட்டீர், உயர்வான தலங்களில் நிறுத்தி வைத்தீர். ஆழத்தில் இருந்தென்னை தூக்கி விட்டீர், எதிரான யோசனை அதமாக்கினீர், உந்தனின் யோசனை நிறைவேற்றினீர். எதிரான யோசனை அதமாக்கினீர், உந்தனின் யோசனை நிறைவேற்றினீர். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். ஆயிரம் என்னோடு போரிட்டாலும் என்னை மேற்கொள்ளும் அதிகாரம் பெறவில்லையே. ஆயிரம் என்னோடு போரிட்டாலும் என்னை மேற்கொள்ளும் அதிகாரம் பெறவில்லையே. கிருபையினால் என்னை மூடிக்கொண்டீர், நான் தள்ளுண்ட இடங்களில் உயர்த்தி வைத்தீர். கிருபையினால் என்னை மூடிக்கொண்டீர், நான் தள்ளுண்ட இடங்களில் உயர்த்தி வைத்தீர். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை எல்லாரும் எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை. எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். ஆயிரம் என்னோடு போரிட்டாலும் என்னை மேற்கொள்ளும் அதிகாரம் பெறவில்லையே. ஆயிரம் என்னோடு போரிட்டாலும் என்னை மேற்கொள்ளும் அதிகாரம் பெறவில்லையே. கிருபையினால் என்னை மூடிக்கொண்டீர், நான் தள்ளுண்ட இடங்களில் உயர்த்தி வைத்தீர். கிருபையினால் என்னை மூடிக்கொண்டீர், நான் தள்ளுண்ட இடங்களில். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். என்னை வல்லடிக்கு நீக்கி உன் காரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. என்னை வல்லடிக்கு நீக்கி உன் காரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன், நீ கண்டதினால் நான்
ஆராதிப்பேன் எங்கள் ஆதரவே எங்கள் உம்மை ஆராதிப்பேன் எங்கள் ஆதரவே எங்கள் அடைக்கலமே உம்மை ஆராதிப்பேன் எங்கள் ஆதரவே எங்கள் அடைக்கலமே எங்கள் மறைவீடமே உம்மை ஆராதிப்பேன் எங்கள் ஆதரவே எங்கள் அடைக்கலமே எங்கள் மறைவீடமே உம்மை ஆராதிப்பேன் எங்கள் ஆதரவே எங்கள் அடைக்கலமே எங்கள் மறைவீடமே உம்மை ஆராதிப்பேன். நல்ல கரம் தட்டி இயேசு ராஜாவுக்கு நன்றி சொல்லுங்கள். ஹalleluya. எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் எனக்கு ஆதரவா இருக்கிறார், கர்த்தர் எனக்கு அடைக்கலமா இருக்கிறார். எல்லா வல்லடிக்கும் கர்த்தரினை நீங்களாக்கி அவர் ரட்சிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். துன்பத்திலும் கஷ்டத்திலும் விட்டுற மாட்டாரு. அதை ஒருவேளை இன்றைக்கு அப்படி போற மாதிரி இருக்கா, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைங்க. அவர் என்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கிற கர்த்தர். எத்தனை பேர் கரம் உயர்த்தி சொல்ல முடியும்? என்னை எல்லா தீங்குக்கும் கர்த்தர் என்ன பண்றார்? விலக்கி காக்கிறார். எவ்வளவு அருமையான ஆண்டவர் பாருங்க. ஒரு நாளை கர்த்தர் நம்ம கொடுத்துட்டு இந்த நாளில் ரொம்ப பழசா பழைய விதத்தில் நடத்துகிறவர் அல்ல. ஒவ்வொரு நாளும் புதிய கிருபையும் புதிய நாளையும் கர்த்தர் கொடுத்து ஒவ்வொரு நாளிலும் எனக்கு புதிய புதிய அற்புதங்களை செய்கிற சர்வ வல்லமை உள்ள கர்த்தர். எத்தனை பேர் நம்புறீங்க? என் தேவன் எல்லாவற்றையும் சகலத்தையும் அவர் புதிதாக்குவார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அவரால் முடியுமா? எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தரால இன்றைக்கு எனக்கு ஒரு புதிய காரியத்தை செய்ய முடியும். இந்த நாளில் கர்த்தர் எனக்கு ஒரு புதிய அற்புதத்தை செய்ய முடியும். அதான் ஏசாயால சொல்லியிருக்க பாருங்க, கர்த்தர் புதிய காரியங்களை செய்வார், அது இப்பொழுதே தோன்றும். எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் எனக்காக புதிய காரியங்களை செய்வார், அது எப்பவோ இல்லை இப்போ. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? இன்றைக்கு நான் ஆராதிக்கும் போதே இப்போவே கர்த்தர் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். ஏன்னா அது இப்பொழுதே தோன்றும்ன்றார். அதை நம்ப முடியாம இருந்தா அதுக்கு அடுத்தது சொல்றாரு, வனாந்தரத்துல ஆண்டவர் நமக்காக வழி அவர் ஏற்படுத்துகிறவரா இருக்கிறார். இதெல்லாம் நடக்குமா? ஆண்டவர் சொல்றார், புதிய காரியத்தை நான் செய்வேன், அது இப்பொழுதே தோன்றும், அதை அறிவீர்களா அப்படின்னு கேட்கிறார். பக்கத்துல அவன் பார்த்து கேளுங்க, கர்த்தர் புதிய காரியத்தை செய்வார்னு அறிஞ்சிருக்கிறீங்களா? கேளுங்க பார்க்கலாம். கர்த்தர் புதிய காரியங்களை செய்வார் அறிஞ்சிருக்கிறீங்களா? இப்போ செய்வார்னு அறிஞ்சிருக்கிறீங்களா? நீங்க சொல்லலாம், என் வாழ்க்கை ரொம்ப கடினமா இருக்கு, கரடு முரடா இருக்கு, என் சூழ்நிலை எனக்கு ஒரு அற்புதம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, அவாந்தர வழிகளில் கர்த்தர் நமக்காக ஆறுகளை கர்த்தர் உண்டு பண்ண முடியும். வனாந்தரத்தில் கர்த்தர் எனக்காக வழியை அவர் ஏற்படுத்துகிறவராய் இருக்கிறார். நான் ஆராதிக்கிற கர்த்தரால கூடாதென்று ஒன்றுமே கிடையாது. எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்லி, நான் ஆராதிக்கிற கர்த்தரால கூடாதென்று ஒன்றுமே இல்லை. வழியே உண்டாக முடியும், ஆனா உண்டாக்குவார். செவந்த சமுத்திரத்துக்கு முன்பாக வந்து நின்று இங்கே ஒரு வழி வருமா அப்படின்னு அவன் யோசித்திருக்கவே மாட்டான். அவனுடைய கற்பனையில கூட எட்டாத ஒன்றை கர்த்தர் செய்து காட்டுறார். வழியே இல்லாத இடத்துல நான் உனக்காக வழியை ஏற்படுத்துகிற கர்த்தராய் இருக்கிறேன். உனக்கு தெரியாது, நமக்கு தெரியாது, ஒருவேளை நம்முடைய பார்வைக்கு அது தெரியாது. ஆனா நான் கர்த்தரை நம்பி இருக்கும் போது ஏற்ற வேளையில் எனக்காக ஒரு வழியை கர்த்தர் திறக்க, அதை இப்பொழுதே செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். அதான் சொல்லி பாட போகிறோம். இந்த புதிய நாளில் ஒரு அற்புதம் எனக்கு அவர் செய்வார். எத்தனை பேர் வாயை திறந்து சொல்றேன், இந்த புதிய நாளில் கர்த்தர் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். நல்லா சொல்லுவோமே, இந்த புதிய நாளில் கர்த்தர் எனக்கு ஒரு அற்புதத்தை அவர் செய்வார். ஆமென். சேர்ந்து எங்களோட சொல்லி கர்த்தரை உயர்த்தி பாடுங்கள். அப்படியே கர்த்தர் அதை நிறைவேற்றுவார்.
நம்பினான் விசுவாசித்தான் நீதிமான் பிழைப்பானே. இதை நம்பினான் விசுவாசித்தான் நீதிமான் பிழைப்பானே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா தூக்கி எடுத்தீரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா தூக்கி எடுத்தீரே. இந்த புதிய நாளில் ஒரு அற்புதம் செய்வாரே. இந்த புதிய நாளில் ஒரு அற்புதம் செய்வாரே. பழையவை ஒழிந்திட புதியவை நடந்திட கிருபை தாருமே. பழையவை ஒழிந்திட புதியவை நடந்திட கிருபை தாருமே. எல்லா கண்ணீருக்கு பதிலாக களிப்பை பெற்றிட கிருபை தாருமே. எல்லா கண்ணீருக்கு பதிலாக களிப்பை பெற்றிட கிருபை தாருமே. புது கிருபை தாருமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா தூக்கி எடுத்தீரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா தூக்கி எடுத்தீரே. இந்த புதிய நாளில் ஒரு அற்புதம் செய்வாரே. இந்த புதிய நாளில் ஒரு அற்புதம் செய்வாரே. இதை நம்பினான் விசுவாசித்தான் நீதிமான் பிழைப்பானே. இதை நம்பினான் விசுவாசித்தான் நீதிமான் பிழைப்பானே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா தூக்கி எடுத்தீரே. கைகளை அசைத்து தூக்கி எடுத்தீரே. இந்த புதிய நாளில் ஒரு அற்புதம் செய்வாரே. இந்த புதிய நாளில் ஒரு அற்புதம் செய்வாரே. குருடர்கள் பார்த்திட செவிடர்கள் கேட்டிட அப்படிப்பட்ட மாபெரும் அற்புதத்தை இன்றைக்கும் இப்பொழுதும் செய்ய கர்த்தர் வல்லவராயிருக்கிறார் என்று சொல்லி பாடுவோம். குருடர்கள் பார்த்திட செவிடர்கள் கேட்டிட அற்புதம் செய்வாரே. குருடர்கள் பார்த்திட செவிடர்கள் கேட்டிட அற்புதம் செய்வீரே. எல்லா பலவீனம் பலன் பெற்று சுகவீனம் சுகம் பெற அற்புதம் செய்வீரே.
நம்பிட ஊழியம் தந்திரே. தேசத்தை ரட்சிக்க ஜாதிகள் நம்பிட ஊழியம் தந்திரே. எல்லா சபைகளும் நிரம்பட்டும், எழுப்புதல் எழும்பட்டும் இந்த நாளிலே. எல்லா சபைகளும் நிரம்பட்டும், எழுப்புதல் எழும்பட்டும் இந்த நாளிலே, இந்த புதிய நாளிலே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, தூக்கி எடுத்தீரே. ஹல்லேலூயா, தூக்கி எடுத்தீரே. இந்த புதிய நாளில் ஒரு அற்புதம் செய்வாரே. இந்த புதிய நாளில் ஒரு அற்புதம் செய்வாரே. இதை நம்பினான் விசுவாசித்தான் நீதிமான் பிழைப்பாரே. இதை நம்பினான் விசுவாசித்தான் நீதிமான் பிழைப்பாரே. கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா, தூக்கி எடுத்தீரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, தூக்கி எடுத்தீரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, தூக்கி எடுத்தீரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, தூக்கி எடுத்தீரே. நல்ல கரம் தட்டி இயேசு ராஜாவுக்கு நன்றி சொல்லுங்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் நமக்கு அற்புதம் செய்ய முடியுமா? எப்படி பாடியிருப்பாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சிவந்த சமுத்திரத்தை கர்த்தர் ரெண்டாக பிளந்து வழியை உண்டாக்கிட்டு அதுல நடந்த அந்த பக்கம் போன உடனே மீரியாமும் அவளோடு இருந்த ஆட்களும் சேர்ந்து எப்படி பாடியிருப்பாங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க. இன்னைக்கு ஒவ்வொரு முறையும் கர்த்தர் வழியே இல்லாத இடத்துல அவங்களுக்கு வழியை திறந்து அற்புதத்தை உங்களுக்கு நடப்பித்திருக்கிறாரு. இங்க வந்து ஆண்டவர் ஆராதிக்கும் போது எப்படி பாடணும்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. எப்படிப்பட்ட வழிகள் எல்லாம் கர்த்தர் நமக்காக திறந்திருக்கிறார். எத்தனையோ பேர் முடிந்தது அவ்வளவுதான் அப்படி நினைச்சது நடுவில் இன்னும் நம்மளை கர்த்தர் வாழ பண்ணி கொண்டு இருக்கிறாரு. இதெல்லாம் கர்த்தர் நமக்கு திறந்திருக்கிற வழிகள். இதெல்லாம் எண்ணி பாடும்போது அப்படியே நாடியும் நிரம்பும் இருதயமும் நம்முடைய தொனியும் கர்த்தருக்கு நேராக உயரும். அதுதான் பண்றோம் பாருங்க. என்ன சூழ்நிலை நம்ம வந்திருந்தாலும் நமக்கு ஒண்ணு தெரியும், நமக்கு அற்புதம் செய்ய கர்த்தர் இன்றைக்கும் அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எனக்கு அவர் வழிகளை திறக்க, அது கடலானாலும் சரி, அது ஆறானாலும் சரி, அது அக்கினி சூளையானாலும் சரி, அது வனாந்தரமானாலும் சரி, வாழ்க்கை இப்படிப்பட்ட பல நிலைகளுக்குள்ள போக வேண்டிய ஒரு சந்தர்ப்பங்கள் வந்தாலும் நான் அதுக்குள்ள போய் பயந்துகிட்டு கோழையா இருக்கல. ஏன்னா எனக்கு ஒண்ணு தெரியும், எந்த சூழ்நிலையிலும் என்னை விடுவிக்க எனக்கு ஒரு கர்த்தர் கூடவே அவர் இருக்கிறார். எத்தனை பேர் அறிந்திருக்கிறீர்களா? அதனால என் சூழ்நிலை எனக்கு பெருசு இல்லை, சூழ்நிலை எனக்கு அற்புதம் செய்கிற கர்த்தரே எனக்கு பெரியவர். எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்றீங்க, எனக்கு அற்புதம் செய்கிறவரே பெரியவர். நீங்க என்ன சொல்றீங்களோ ஆண்டவரே நான் அதை செய்றேன். எந்த பாதையில் நீ நடத்தி போனாலும் எனக்கு ஒண்ணு தெரியும், அந்த பாதையில என்னை விடுவிக்க, எனக்கு அற்புதம் செய்ய எனக்கு ஒரு கர்த்தர் என் கூடவே இருக்கிறேன். அந்த தேவன் தான் நம்மளை பார்த்து சொல்கிறார், நான் உன்மேல் என் கண்ணை உனக்கு ஆலோசனை சொல்லி நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு என்ன பண்ணுகிறேன், காட்டுகிறேன். ஒவ்வொரு நாளும் வழி இல்லப்பா, இன்னைக்கு உட்கார்ந்துரு, கொஞ்ச நாள் கழிச்சு நான் வழியை உண்டாக்குறேன் அப்படின்னு சொல்றவர். என்னால வழி இப்போ ஆயத்தம் பண்ண முடியல, என் மேல கண்ணை வைத்து எனக்கு ஆலோசனை சொல்லி நான் நடக்க வேண்டிய வழியை காட்டுறேன் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியும் எனக்கு அவர் வழி காட்டுவார். எத்தனை பேர் கை உயர்த்தி சொல்ல முடியும்? ஒவ்வொரு வினாடியும் கர்த்தர் எனக்கு வழி காட்டு. வழி இல்லையே என்று ஆண்டவர்கிட்ட போய் கேட்க வேண்டியதில்லை, ஏன்னா அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறார். அவரை நம்பி வருகிற நம்ம ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் வழியை உண்டு பண்ணுகிற தேவனா இருக்கிறார். எத்தனை பேர் இந்த நல்ல ஆண்டவரை எங்களோட இணைந்து ஆராதிக்க விரும்புகிற கர்த்தருடைய பிள்ளைகள் கரம் உயர்த்தி வாய்களை திறந்து ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு வழி காட்டுகிறவரே,
கர்த்தருக்கு நேராக உயர்த்தி சொல்லட்டும். எல்லா ஆராதனைக்குரியவரே, oh we worship one true God. இயேசுவுக்கே ஆராதனை, இயேசுவுக்கே ஆராதனை, இயேசுவுக்கே ஆராதனை, இயேசுவுக்கே ஆராதனைக்குரிய இயேசு ஒருவருக்கே. Oh we praise you Jesus. உம்மையே உயர்த்துகிறோம், உம்மையே ஆராதிக்கிறோம். எங்கள் ஆராதனையில் நீர் உயர்த்தப்படுகிறதுக்காக ஸ்தோத்திரம். சர்வ வல்லவரே, இந்த காலை வேளையில எல்லா வல்லடிக்கும் எங்களை நீக்குகிறவர், எங்களுக்காக புதிய காரியங்களை செய்கிறவர், வழியே இல்லாத இடத்திலும் எங்களுக்காக வழியை உண்டு பண்ணுகிற அற்புதமான கர்த்தர் இந்த காலை வேளையில மனதார நாங்கள் எல்லாரும் உம்மை உயர்த்தி ஆராதித்திருக்கிறோம். எங்கள் மத்தியில் நீர் உயர்த்தப்பட்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய அருமையான பிரசனத்தில் நாங்கள் ஆண்டவரை தொடர்ந்து உமக்குள் களி கூர்ந்து அகமகிழ்ந்து உம்முடைய சத்தத்தை நாங்கள் இந்த காலை வேளையில் தெளிவுடன் கேட்க எங்களுக்காக ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டுக் கொண்ட எங்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்தோடு நாங்கள் ஐக்கியம் கொள்கிற ஆசீர்வாதமான நேரங்களை கர்த்தர் எங்களுக்கு வைத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிரசனத்தில் நிற்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய பிரசனத்தில் உண்டான பலன் வல்லமையினாலே எங்களுடைய மாம்ச சரீரத்தை நீ நிரப்புகிறதுக்காக ஸ்தோத்திரம். நல்ல பலன் எங்கள் எல்லாருக்கும் உண்டாகிறதுக்காக நன்றி. இந்த காலை வேளையில் ஆண்டவரே, தொடர்ந்து இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரும் உம்முடைய சத்தத்தை கேட்க செய்யும். என்னுடைய குரலை பயன்படுத்தி வந்திருக்கிற ஒவ்வொருவரும் உம்முடைய வார்த்தையை தங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தீர்க்கமாய் அறிந்து கொள்ள ஆண்டவரை போதிக்கப்படுகிற கர்த்தருடைய வார்த்தையை புரிந்து கொள்ளக்கூடிய பிரகாசம் உள்ள மனக்கண்களை இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் உண்டு பண்ணும்படி ஆவியானவரே, இந்த இடத்தில் நீர் அசைவாடி கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எல்லா பலவீனங்களையும் எல்லா கட்டுகளையும் உடைத்து போடுகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிரசனத்தில் நாங்கள் தொடர்ந்து உம்மை களி கூர்ந்து மகிமைப்படுத்த கிருபை செய்யும். எல்லா கன மகிமை துதி உமக்கே தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் அன்புள்ள நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே.